வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 79வது சுதந்திர தினம் கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி மரியாதை. राष्ट्रीय ध्वज लिए हुए आपके स्क्रीन पर फूलों की वर्षा करता हुआ और दूसरा ऑपरेशन सिंदूर को दर्शाने டெல்லி செங்கோட்டையில் பட்டொலி வீசி பறந்த மூவர்ண தேசிய கொடிக்கு ஆபரேஷன் சிந்தூரை சித்தரிக்கும் கொடியுடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் பூக்கள் தூவி மரியாதை. दिवस समारोह को अनोखा कलेवर प्रदान कर रहे हैं भारतीय वायुसेना के 2 Mi-17 हेलीकॉप्टर्स एक राष्ट्रीय ध्वज लिए हुए आपके स्क्रीन पर फूलों की वर्षा करता हुआ और दूसरा ऑपरेशन सिंदूर को दर्शाने वाला ध्वज लिए हुए इन हेलीकॉप्टर கொடியேற்றத்தை தொடர்ந்து பிரம்மாண்ட இசை அணிவகுப்பு செலுத்திய முப்படை வீரர்கள். The National Flag Guard smartly marching away. These beautiful shots are strategically. सुनहरी संगीतमय धुन पर अनुशासित ढंग से ज्ञान पथ के सामने से प्रस्थान कर रहे हैं और उत्कंठा से प्रतीक्षा माननीय प्रधानमंत्री महोदय के उद्बोधन की. ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக மோடி ஆவேசம். ऑपरेशन सिंदूर के वीर जाबाजों को सैल्यूट करने का अवसर मिला है. हमारे वीर जाबाज सैनिकों ने दुश्मनों को उनकी कल्पना से परे सजा दी है. கடந்த 75 ஆண்டுகளாக அரசியல் சாசனம் நம்மை வழிநடத்துகிறது. அரசியல் சாசனம் தான் நமது கலங்கரை ஒளி விளக்கு என்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. एक ही जयकारा है, हमारी प्राण से भी प्यारी मातृभूमि का जयगान है. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் இந்தியாவிடம் எடுபடாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் பேச்சு. न्यूक्लियर ब्लैकमेल लंबे अरसे से चलाया, अब वो ब्लैकमेल नहीं सहा जाएगा. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை, பிரதமர் மோடி பேச்சு. சிந்து நதிநீர் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் பாகிஸ்தானுக்கு பதிலடி. उस पर अधिकार सिर्फ और सिर्फ हिंदुस्तान का है, हिंदुस्तान के किसानों का है.
இந்தியாவில் செமிகண்டக்டர் ஆலைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவப்படும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. எரிசக்தி துறையிலும் இந்தியா தற்சார்பு நிலையை அடைந்து வருகிறது என்றும் மோடி பேச்சு. இந்திய மக்களுக்கு வரும் தீபாவளி நாள் அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. रिफॉर्म्स लेकर के आ रहे हैं, ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे. सामान्य मानवीय की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे. புதிய பாய்ச்சலான பாரதத்தை கட்டி எழுப்ப இன்னும் கடினமாக உழைக்க இந்த நாள் நம்மை ஊக்குவிக்கட்டும். ஜெய்ஹிந்த். நாட்டின் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. நாடு முழுவதும் 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் திட்டம் இன்று தொடக்கம். வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊக்குவிக்க 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர். சுதந்திர தினத்தன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கொடியேற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்பொழுது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்பொழுது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம். அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறோம். அரையாடை மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு குறைக்கப்பட்டு வருவது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் பேச்சு. மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய தர வேண்டிய நிதியை எப்பொழுதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டியது கூட்டாட்சிக்கு அழகல்ல என்றும் ஆதங்கம். தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை களைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகாரம்
நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் பேச்சு. உறுதியாக நம்புகிறேன். மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியும் பாதிக்கும், இந்தியாவின் வளர்ச்சியும் பாதிக்கும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு கலாம் விருது வழங்கி கௌரவிப்பு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது. கன்னியாகுமரி ஆட்சியர் அழகுவீணா உள்ளிட்ட பலருக்கு நல் ஆளுமை விருது வழங்கி முதலமைச்சர் பாராட்டு. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மதவெறியை நிராகரித்து பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் ஓரங்கட்டப்பட்டவர்களை பாதுகாப்பதும் தான் உண்மையான சுதந்திரம் என்பது எக்ஸ் தளத்தில் பதிவு. மதசார்பற்ற சமூக நீதியே சமத்துவ சமுதாயம் அமைய வழிவகுக்கும். தவேக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. எழுபத்து சுதந்திர தினத்தையொட்டி வண்ண விளக்கொளியில் பிரகாசித்த இந்தியா கேட். மேற்கு வங்கம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மூவர்ணத்தில் பிரகாசித்த அரசு அலுவலகங்கள். எழுபத்து சுதந்திர தின விழாவையொட்டி மின்னொளியில் ஜொலித்த தலைமைச் செயலகம். ரிசர்வ் வங்கி கிளை, துறைமுகம், சென்ட்ரல், ரிப்பன் மாளிகையும் மின்னொளியில் ஜொலித்தன. எழுபத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பயங்கரவாதத்திற்கு எதிரான வரலாற்று சான்று ஆபரேஷன் சிந்தூர் என பெருமிதம். ஒற்றுமையும் முன்னேற்றமும் காணும் திருநாளாக இந்த சுதந்திர திருநாளை கொண்டாடுவோம் என்று எம்எல்ஏ GNS ராஜசேகரன் வாழ்த்து. இந்தியாவில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்று நிரூபித்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி முடித்த பெருமிதத்துடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்றும் அறிக்கை. சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. ராகுல் காந்தி கைதை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாகவும் முழக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள நமது சகோதரிகள், மகள்கள் வீட்டை விட்டு வெளியேற அச்சப்படும் சூழல் நிலவுகிறது. நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆளுநர் RN ரவி விமர்சனம். தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது.
சுதந்திர தின வாழ்த்து குறிப்பில் தமிழக அரசு மீது ஆளுநர் RN ரவி சரமாரி விமர்சனம். ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. அரசு பள்ளிகளின் மீது அக்கறை இருந்தால் டெல்லியை நோக்கி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதி என்னவானது என்று கேளுங்கள். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி கல்வி சூழல் சரிந்து வருவதாக ஆளுநர் விமர்சித்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. பொய்களையும் அவதூறுகளையும் வாரி இறைத்திருக்கும் ஆளுநரின் பேச்சுக்கு பதிலளிப்பது பயனற்றது. இவரது அறிக்கையை படித்தால் அமித்ஷாவே சிரிப்பார். RN ரவி தமிழகத்தின் ஆளுநராக செயல்படாமல் நாக்பூரின் ஏஜென்ட்டாக செயல்படுவதாகவும் அமைச்சர் KN நேரு சரமாரி விமர்சனம். அகில இந்திய அளவில் உயர் சிறப்பு கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க திட்டம். நடப்பு கல்வியாண்டில் 236 அரசு மேல்நிலைப் பள்ளிகளை வெற்றி பள்ளிகளாக மாற்றம் செய்ய தமிழக அரசு ஆணை வெளியீடு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அதிமுக என்பது போல் பொய் பிரச்சாரம் செய்கிறது திமுக. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி என்ற இடத்தில் குறிப்பிட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். முப்பத்தி 31 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக இருந்ததாக EPS பெருமிதம். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றும் திட்டவட்டம். முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் ஆட்சி செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றம். நவம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேர்வு வாரியம் அறிவிப்பு. சேலம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடையில் இரு தரப்பினரிடையே மோதல், 3 பேருக்கு கத்தி குத்து. மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் கத்தி உருட்டு கட்டையால் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மேக வெடிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46ஆக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 167 பேர் பத்திரமாக மீட்பு. பீகார் மாநிலத்தில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை வெளியிட வேண்டும். ஆதார் அட்டையை ஆவணமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்.
சீனாவுடனான எல்லை வழி வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க இந்தியா முடிவு. உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், சிக்கிம் வழியாக வர்த்தகம் நடத்த சீனாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தை. ட்ரம்ப், புட்டின் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்தியா மீது கூடுதல் வரி. ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா மிரட்டல். காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பணைய கைதிகள் விடுதலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்வீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தல். சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது ரஜினியின் கூலி திரைப்படம். தெளிவான பதிப்புடன் முழு திரைப்படமும் வெளியாகியிருப்பதால் படக்குழுவினர் அதிர்ச்சி.